ஹாய் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சலாம். சூடானது நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்தாச்சிங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம அடுத்தது ஒரு 3 வரமிளகா, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சு சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டோம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் செய்யறதுக்காக ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சிக்கன் சேர்த்துட்டேன். இது நல்லா நம்ம கிண்டி விடலாம் மசாலாவோட. இப்போ இதெல்லாம் கிண்டிட்டு இது கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வேண்டாம், நீங்கள் திட்டமாக சால்ட்டு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த மாதிரி சளி இரும்பல் இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே சாப்பிட்லாம். இரும்பல் சளி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெப்பர் சிக்கன் செஞ்சு கொடுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது கூட நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தூள் நுணுக்கி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம பெப்பர் தூள் சேர்க்குறோம். காரத்துக்கு நம்ம பெப்பர் தூளும் மிளகாவும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் மிளகாத்தூளாம் சேர்க்கல. அதனால் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு காரத்துக்கு தூக்கலாக பெப்பர் தூளே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. அப்போ தான் காரம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. காரம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரச சாதத்தோடு சாப்பிடும் போது இந்த இரும்பல் சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக சரியாகும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம ரச சாதத்துக்கு சாப்பிட்னாக்கா தண்ணி சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது நமக்கு கிரேவி மாரி வேணாலும் இல்லை நம்ம அப்படியே சிக்கன் மட்டும் வேணாலும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இன்னொரு 5 நிமிஷத்தில் நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். 20 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் ரெடி பண்ணிடலாங்க. இது கண்டிப்பாக நமக்கு இரும்பல் சளி இந்தமாரி இருக்கிற டைமில் செஞ்சு சாப்பிட்டா கரெக்டாக டக்குன்னு சரியாகும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் பெப்பர் சிக்கன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது கூட நம்ம இறக்கும் போது ஃபைனலாக மல்லித்தழையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்திருக்குது. எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு பெரியவங்களுக்கு இரும்பல் சளி இருக்கும் போதோ நார்மலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்தமாரி பிரச்சனை ஏதாவது சளி இரும்பல் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சரியாகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோ